பசி வாழட்டம், பூமியில் உணவு வளரட்டம். பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி எங்களது பார்த்திங்கன்னா நடவு எங்கள் அண்ணன் பையன் சக்திவேலு பாரம்பரிய நெல் விதை விதைச்சி இன்றைக்கி நடுவு போடுறாப்புல. ஆற்காட்டில் பாரம்பரிய விதை வாங்கினாப்புல நடுவு இன்றைக்கி போடுறாப்புல. இது பாருங்கள், எல்லாம் நடுவு நட்டுன்னு இருக்காங்க மக்களுங்க. எல்லா மக்களையும் பாருங்கள். பூமி முழுவதும் இயற்கை வளர வேண்டும், நல்ல உணவை சாப்பிட்டு நீங்கள் நலமோடு வாழ வேண்டும். சக்திவேலு, இது என்ன இன்றைக்கி என்ன நெல் இது? பொன்னி நெல். பொன்னியா? சரி சரி. இப்போ இந்த பொன்னி நெல் பாரம்பரிய விவசாயம் பண்ண போறியா நீ? எப்படி பாரம்பரியம் தான், ஒரே ஒரு தூள் கிடையாது. ஒரு தூள் கூட எதுவும் போட மாட்டேன், பாரம்பரியம் தான். சரி, இதுக்கு இப்போ சத்தாக நீ என்ன பண்ணி வச்சுக்கிற? என்ன ஊட்டம் கொடுக்க போகிற? என்ன பண்ணி வச்சுக்கிற நீ? பழத்தோல் சாறு 6 மாதம் பத்தியும் போட்டு வச்சுக்கிறோம்பா. பழச்சாறுகள் பழத்தோல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு அது வேஸ்ட்டு மொத்தம் ஜூஸ் கல்லேருந்து எடுத்துக்கிறேன். ஓ, ஜூஸ் கல்லேருந்து வாங்கிட்டு எல்லாத்தையும் ஊற வச்சுக்கிற. எவ்வளோ நாள் ஊற வச்சுக்கிற? 6 மாதம். 6 மாதம். இப்போ ரெடியாகுதா? அப்போ அதுக்கு ரெடியாக இருக்குது. எத்தனாவது நாள் இதுக்கு கொடுக்க போகிற? இன்றைக்கி நடுவு நடுறாங்க 5 நாளில் ஒரு 5 நாளில். அம்மா பாருங்கள், அழகாக நாற்று வச்சு நிற்கிறாங்க, இவங்க நடுறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா நீங்கள் வாழணும். 15 நாளில் கொடுத்துருவேன். அப்போ பாரம்பரிய விவசாயம். சரி அம்மா, நீங்கள் வாங்கம்மா, அப்படியே நில்லுங்கம்மா. அம்மா, இயற்கை விவசாயம் செய்கிறீங்க, இயற்கை முறையில் உங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி பிபிலாம் வருதா? இல்லை அது மாதிரிலாம் எதுவும் இல்லையா? அந்த தைராய்டுன்றாங்க, சர்க்கரை வியாதின்றாங்க, பிபின்றாங்க, இது மாதிரிலாம் நோய் எதுனா உங்களுக்கு வந்திருக்கா? இல்லை அதெல்லாம் எதுவும் வரலையா? எப்படி வாழ்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை என்ன சொல்லுங்கம்மா. அதெல்லாம் எதுவும் எங்களுக்கு இல்லைப்பா. சக்கரை நோய் பிபிலாம் எதுவும் இல்லை. நாங்கள் வெயிலில் கஷ்டப்படுறோம். சரி. நல்லா சாப்பிட்றோம். சரி. எங்களுக்கு கை கால் நோவு தான் இருக்குது. ஒரே வலி தான் அப்போ? ஒரே வலி, கை கால் வலி.